ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? என் பையன் முருதகாய்க்காக யாரும் நியாயம் தீர்க்க முடியாதுன்னு நினைச்சியா? நான் இப்ப நியாயம் தீர்க்கிறேன். எப்படி நியாயம் தீர்க்கிறேன்னா, காலையில தூக்கு மரத்தை நட்டுட்டு ராஜாவிடத்துல பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஆமான் வராரு. கண்டிப்பா இவர் பெர்மிஷன் கொடுத்துருவாரு நினைச்சு அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கும்போது ராஜா கூப்பிடுறாரு, யாருப்பா வெளியில நடக்கிறது? நான் தான் ஆமான். உடனே ஒண்ணுமே சொல்லல, அவர் எதையுமே ஷேர் பண்ணல. நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், எப்படி செய்யலாம்னு கேட்டா இவன் உடனே 2-3 சொல்றான். உடனே இந்த ராஜா சொல்றாரு, நீ சொல்றதுல ஒண்ணு கூட மாறாம அத்தனையும் யாருக்கு செய்யணும்? நீ யார பகைச்சிட்டு வந்தியோ, யார தூக்குறது உனக்கு சுலபமா இருந்துச்சோ, அவனை மட்டும் தூக்குறது உனக்கு அற்ப காரியமா இருந்துச்சோ, அந்த மனுஷனுக்கு போய் சொல் செய் என்று என் தேவனாகிய கர்த்தர் முருதகாய்க்காக நியாயம் தீர்த்த கர்த்தர். இதே வார்த்தையை நிறைய பேர் சொல்லி இருக்கலாம் உங்களை பார்த்து. உன்னை தூக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, நீ ஒரு சாதாரணமான ஆளு, உங்களை ஒருவேளை ரொம்ப குறைவா அவங்க ட்ரீட் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நியாயத்துல இருக்கிற அந்த மனுஷன் அவர் ரொம்ப பெரிய ஆளா, அந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா, அவங்க பெரிய பணக்காரங்களை போல, அவங்க பெரிய ஆழ்வலம் போல, அவங்க பெரிய ஞானிகளை போல உங்களை தரக்குறைவா நடத்தலாம். உங்க அன்பு மதிக்கப்படாம போகலாம், உங்களுடைய சமாதானம் மதிக்கப்படாம போகலாம், நீங்க ஒப்புரவாக போகும்போது தூக்கி போடலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக நியாயம் செய்வேன். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார்.